ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான குட் ஈவினிங் சொல்லிட்டு ஆரம்பிச்சிக்கலாம். நாங்கள் ஒருத்தர் முடியாக பேசிட்டு இருக்கேன். சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப்பில் வராது நண்பா. டெலிகிராம் இன்ஸ்டால் எதுவுமே வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பற்றி வரப்போகுது. ஓகேவா? என்ன பண்ண வரும்னு பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படிலாம் நீங்கள் பண்ணால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போலாம் நான் உருட்ட மாட்டேன். ஓகேவா? சும்மா சொன்ன நண்பா, ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கான சோஷியல் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் தமிழ் மீடியத்துக்கான சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் எல்லாமே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம என்ன ஒரு டெலிகிராம் பற்றி டெலிகிராம்லேயும் உங்களுக்கு வரும். ஆனால் வர மாதிரி கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன். 7:30 மேலே வரும்னு நினைக்கிறேன். 12th மேக்ஸ் கொஸ்டின் எல்லாமே வரும். ஸோ மறக்காம டெலிகிராம் சொல்லி மறக்காம ஜாயின் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே பார்த்தா இந்த எஜுகேஷன் நான் போக போகிறதில்ல. ஸோ 10th 11th 12th தொடர்ந்து பார்த்தா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு கைட் பண்ணி போகிறதா இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனலே அப்லோட் பண்ணுவோம். கௌதம் மீடியாலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் சோராக சொல்லுவேன். உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்க போகுது. ஸோ இன்னும் லாஸ்ட்டில் வந்து ஆகாது. ஓகேவா? நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். அது வந்து அதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தயவு வச்சு பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு பெல் ஐக்கான ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கான 10th பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சென்டமே எடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் சோஷியல் சயின்ஸ் பொறுத்தவரையும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின் மேப்பு கிராஃப் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகிற மார்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 மார்க்ஸ் வந்துடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 மார்க் ஜியாகிரஃபி அண்ட் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு 5 மார்க் வரும். ஸோ வேற எவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பொறுத்தவரையும் சோஷியல் பொறுத்தவரையும். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் நண்பா. உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ணணும்னா மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் ப்ரெஸ் பண்ணி நண்பா. நீங்கள் என்ன டவுட் வேணால் என்கிட்ட கேளுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான் 10th 11th 12th பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி ஃபுல்லாக 50 to 60 வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ சொல்கிறேன் நண்பா. ஸோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நீங்கள் பண்ண போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. நான் அமௌண்ட்லாம் டொனேட் பண்ண சொல்ல எதுவும் பண்ண சொல்ல சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அதனால் உங்களுக்கு எந்த லாஸும் ஆக போகிறதில்ல நண்பா. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள். நான் சப்ஸ்கிரைப் பாருங்கள் 86% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெறும் 14% பேர் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோ பார்க்குறாங்க ஒரு 50 அட்லீஸ்ட் ஒரு 50% பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. உங்களுக்கு கஷ்டம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. 10th பார்த்தனால அந்த 2 மார்க்ஸ் பார்த்தா 10 அந்த 5 மார்க்ஸ் பார்த்தா 10 அண்ட் பார்த்தீங்கன்னா மேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேப் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 அட்டன் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 14 மார்க் ஒரு மேப்புக்கு பார்த்தீங்கன்னா 8 மார்க் நினைக்கிறேன். சாரி. அண்ட் 2 மேப் பார்த்தீங்கன்னா 14 மார்க் வருது. இதான் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் மொத்தமாக 100 மார்க்ஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சென்டமே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் நண்பா. நல்லா படிங்க, பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு மாடல் கோர்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 7:30 மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெலிகிராம்லேயே போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காம இன்ஸ்டால் டெலிகிராம்லேயே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் கமெண்ட்ஸ் பின் பண்ணிச்சிருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ மறக்காம டக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் டக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் தான். செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிகல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க நினைக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிகல் நோட்லாம் சப்மிட் பண்ணிட்டு சயின்ஸ் மட்டும் தான். ஸோ சயின்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நீங்கள் ப்ராக்டிகல் பண்ணுவீங்க நினைக்கிறேன். மற்றதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க ப்ராக்டிகல். ஸோ 11th 12th தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் பண்ணணும். நான் 10th பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் ப்ராக்டிகல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அது ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிகல் பொறுத்தவரைக்கும் ஸ்கூல்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் விட்டு கூட அடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் அப்படி பண்ண முடியாது நினைக்கிறேன். 1 மார்க் கேட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எழுத போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயும் போல ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளைங் ஸ்குவாட் வருவாங்க. ஸோ பார்த்து எழுதுங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ ஓகே, எக்ஸாமை பார்த்து நல்லா படிச்சு எழுதுங்க அப்படி சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். அடுத்த வேலை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் தி பெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே பாய் நண்பா. அடுத்த வேலை பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.